ओम गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोविकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम् गोष्पदीकृतवारीशम् अशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि अन्योन्य सदृशाकारौ त्रैलोक्यगृहदम्पती इमौ युवां प्रणम्याहं भजाम्यद्य कृतार्थताम् போன வாரம் சுனஷேபன் கதை பார்த்தோம். விஸ்வாமித்திரருடைய பெருமையையும் கீர்த்தியும் ராமருக்கு தெரியப்படுத்துறதுக்காக கௌதமருடைய மகனான சதானந்தர் ராமருக்கு விஸ்வாமித்திரரை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கார், அவருடைய பெருமையை பத்தி. அந்த கான்டெக்ட்ல சுனஷேபன் கதை வந்தது. இதே கதை ரிக்வேத சம்ஹிதையிலையும் இன்னும் வேறு சில புராணங்கள்லயும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த கதையை நம்ம போன வாரம் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த கதையில நிறைய ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை சொல்றேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் என்ன மறுபடியும் சொல்றேன். ஏன்னா யாரும் ஏதாவது நிறைய பேர் வீடியோ ரெக்கார்டிங் பாக்குறாங்க, மிஸ் பண்ணிட்டு பார்ப்பாங்க. சோ மறுபடியும் சொல்றேன், வேதத்துல எங்கேயுமே நரபலிங்கிறது கிடையாது, மென்ஷன் பண்ணவே இல்லை. நரபலி நீங்க கூகுள்லாம் பண்ணீங்கன்னா புருஷமேதம் பத்தி எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் அப்படியே இருந்தாலும் அது சிம்பாலிக்கா இருக்கும். பட் அது வந்து ரியல் சாக்ரிஃபைஸ், இன்ஃபேக்ட் சாக்ரிஃபைஸுங்கிற வேர்டே வந்து அங்க யூஸ் பண்றது சரியில்லை. பட் எனிவே அப்படி பண்ணினாலும் கூட அந்த மாதிரியெல்லாம் பலியெல்லாம் அதுல கிடையாது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி பார்த்தாலும் நமக்கு வந்து அதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லை. ஆர்கியாலஜிக்கலா பார்த்தாலும் அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. சாதாரண வேதத்துல பசு பலி அப்படின்னு சொன்னாலே அது மாடு கிடையாது. ஏன்னா பசுங்கிற வேர்டும் மறுபடியும் எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நான் அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த கேள்வி மறுபடியும் நிறைய பேர் கேட்கறாங்க. பசுங்கிறது இந்த இடத்துல மாடு கிடையாது. பசுங்கிறது அனிமல், ஒரு காமன் வேர்டு, காமனா யூஸ் பண்ற ஒரு வேர்டு அது. ஸோ பசுனா உயிரினம் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் இங்க சொல்லியிருக்கு. உயிருள்ள எல்லாமே பசு. அதுல முக்கியமா மிருகங்கள், மனிதர்களை சொல்றோம். ஓரளவுக்கு அறிவு இருக்கு, மூவிங், ஸ்தாவரமா இல்லாம ஜங்கமம், மூவ் பண்ணக்கூடிய சக்தி எதுக்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம இங்க சொல்றோம் பசு அப்படின்னு. அதனால்தான் சிவனை வந்து பசுபதி அப்படின்னு சொல்றோம், லார்ட் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் அப்படின்னு. பதி என்றால் தலைவன், ரக்ஷகன். இங்க வந்து நம்ம சுனஷேபன் கதையில அந்த மாதிரி பசுபலி அப்படிங்கிறது வந்து நரபலியும் இல்லை, பசுபலியும் இல்லை. இது வந்து ஒரு ஒரு அலிகாரி. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த கதையில வருண பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த கதையில கொடுத்திருக்கிற தேவதை யாருன்னு பார்த்தா வருண பகவான். வருண பகவான் அப்படின்னா நீருக்கு அதிபதி. இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே நீங்க போன வாரம் கேட்ட கதையோட சேர்த்து நீங்க புரிஞ்சுக்கணும். புல் கதையை நான் சொல்ல போறது இல்லை, அந்த கதையோட நீங்க அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கங்க எங்க கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறத நான் சொல்றேன். சோ வருண பகவான் நீருக்கு அதிபதி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சோ நீருன்னு சொன்னா ஐஸ் இருக்கு, நீராவி இருக்கு, வேப்பர் இருக்கு, அப்புறம் அப்கோர்ஸ் நீர் இருக்கு. சோ எல்லாமே நீர் தான். அதனால சாலிடா இருந்தாலும் சரி, லிக்விடா இருந்தாலும் சரி, இல்ல கேஸ் ஃபார்ம்ல, வேப்பர் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, அது நீர் தான். சோ எல்லாத்துக்குமே அதிபதி வருண பகவான். நீர்னா நமக்கு உடனே பூமியில இருக்கிற நீர் தான் ஞாபகம் வரும். கடல், நதிகள், அருவிகள், அதுதான் நம்ம நினைப்போம். பட் இந்த பிரபஞ்சத்துல எங்கெல்லாம் நீர் இருக்கோ அது எல்லாமே வருண பகவானுடைய ஆதிக்கம் தான். பிரபஞ்சத்துல வேற வேற கேலக்சிஸ் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? சோ எந்தெந்த கேலக்சில என்னென்ன நீர் இருக்கோ அந்த எல்லா நீருக்குமே அவர் அதிபதியாக இருப்பவர் வருண பகவான். நமக்கு வந்து சாதாரண சிருஷ்டி அப்படின்னாலே பூமி, அப்புறம் பூமி மட்டும்தான் மெயினா நம்ம சிருஷ்டின்னு பாக்குறோம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாக்கணும்னா கண்ணுக்கு தெரியுற நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அப்புறம் வாயு, அது மாதிரி எதெல்லாம் என்னால உணர முடிகிறதோ கண்களால், இல்லைன்னா என்னோட இந்திரியங்களால் உணர முடிகிறதோ அதை நம்ம சிருஷ்டின்னு நினைக்கிறோம். பட் என் கண்ணுக்கு எட்டாத, புத்திக்கு எட்டாத, இந்திரியங்களுக்கு எட்டாத பெரிய உலகம் தான் சிருஷ்டி தான். இந்த சிருஷ்டி, இந்த யூனிவர்ஸ்ங்கிறது.
கேலக்சியே விதவிதமான பலவிதமான கேலக்சிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நாம இருக்கிறது வந்து மில்கி வே அப்படிங்கிற அந்த கேலக்சில இந்த மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் ஆர் தேர் அப்படின்னு சயின்ஸ்லயே சொல்றாங்க. நம்ம புராணங்களை படிச்சாலும் வேற வேற லோகங்களை பத்தி பேசத்தான் செய்யறாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் நீர் இருக்கோ அதனாலதானே நீர் தேடி போடுறாங்க. அந்த கிரகத்துல நீர் இருக்கா, இங்க நீர் இருக்கா, இங்க தண்ணி இருக்கான்னு தேடுறாங்க சயின்டிஸ்ட். ஏன்னா நீர் இல்லாமல் இருக்க முடியாது. சோ எங்கெல்லாம் நீர் இருக்கோ அதுக்கெல்லாமே அதிபதி வருண பகவான். நம்ம உடம்புலயே 70% நீர் தான், உங்களுக்கு அது தெரியும். இப்போ நீருக்கு அதிபதி வருணன். அது போக ரித்தம், ரித்தத்துக்கும் உண்மை சத்தியம் அப்படிங்கிறதுக்கும் அவர் தான் அதிபதி. அதை நிலைநாட்டுபவர், ரிதத்தை நிலைநாட்டுபவர். இப்போ நெருப்புக்கு சுடுகின்ற தன்மை வந்து சுபாவம், அது வந்து ரித்தம். அது எப்பவும் மாறாது, மாறாத இந்த மாறாத தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் ரித்தம்ங்கிறது. எந்த காலத்திலயும் மாறாது. சோ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இதுல தன்னுடைய பாதையில சுத்துறது இல்லையா. ஒவ்வொரு கிரகமும் அந்த பாதையை விட்டு அது நழுவுறது கிடையாது. அது ரித்தம், அது என்னைக்குமே மாறாது. இது மாதிரி சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், நம்மளுடைய சீசன்ஸ் எல்லாமே, அப்புறம் புவி ஈர்ப்பு சக்தி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்புறம் ஒரு விதையிலேருந்து இதுதான் வரும் அப்படிங்கிறது ரித்தம். வேற எதுவுமே வராது. மாங்காய் விதைனா அது மாங்காய் மரம் தான் வரும். தென்னைனா அது தென்னை தான் வரும். அரச மர விதைனா அதுல அரச மரம் தான் வரும். இந்த மாதிரி நம்ம என்ன விதை போடுறோமோ அந்த விதையில இருந்து என்ன வருமோ அதுதான் வரும் அப்படிங்கிறது ரித்தம். அது மாறாது. அது போக நம்ம உடம்புல இருக்கிற உள் உறுப்புகள் இருக்கு இல்லையா, ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், லிவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், இது எல்லாமே வந்து ரித்தம் தான். அந்த சிறுகுடல் பெருக்குடல் எல்லாமே சொல்றாங்க. ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் அது ஃபங்க்ஷனும் மாறுது. இன்ஃபேக்ட் நம்ம அந்த கம்பேரிசனை வந்து குரங்கோடையும் எலியோடையும் எல்லாம் கூட பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீயிங் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஜீவனுக்கும், அது ஹியூமன் பீயிங் ஆகட்டும், ஒரு மரம் ஆகட்டும், ஒரு எலி ஆகட்டும், ஒரு கொசு ஆகட்டும், ஒரு ஸ்பீஷீஸ்ல இருக்கிற ஒரு பானசோருக்கு ஒரு இது பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்க ஸ்டடி பண்ணா போறோம், எல்லா ஹியூமன் பீயிங்கும் ஸ்டடி பண்ண மாதிரி. அது ரித்தம். கண் இப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கறதுனால தானே கண் டாக்டர்கிட்ட, எந்த கண் டாக்டர்கிட்ட வேணா போக முடியுது. அதே மாதிரிதான் கண்ணு, காது, மூக்கு, தோல் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் ஆகிற விதம் ஒரே மாதிரி தான் இயங்குறது எல்லாமே. அதனாலதான் ஒரு டெட் பாடியை வச்சு படிக்க முடியாது. ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா ஹாஸ்பிட்டல்ல, ஈவன் a dead body is enough, you don't even have to have a live human being. ஒரு டெட் பாடியை வச்சு கூட படிக்க முடியாது. அதே மாதிரி பிராணன், நம்ம மூச்சு விடுற விதம் எல்லாமே ரித்தம். அப்புறம் லா ஆஃப் கர்மா, அதுவும் ரித்தம். இன்னென்ன செயலுக்கு இன்னென்ன சொல்லுக்கு இன்னென்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் உண்டு. நீ இப்படி பேசினா அதுக்கு இந்த கான்சிக்வன்ஸ், இப்படி நினைச்சா அதுக்கான கான்சிக்வன்ஸ் இது, இப்படி ஒரு காரியத்தை பண்ணினா அதுக்கான கான்சிக்வன்சஸ் இது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் ரித்தம் தான். அது என்னைக்குமே மாறாது. எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கிடையாது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தர்மம், சத்தியவச்சனமும் ரித்தம் தான். ஒரு வாக்கு கொடுக்குறோம்ல, எல்லாமே மொத்தமா இதுதான் ரித்தம். இந்த பிரபஞ்சம் இயங்குகின்ற முறை இருக்குல்ல, அது ஒரு முறைப்படி நடக்கிறது இந்த பிரபஞ்சம். அந்த முறைப்படி அப்படின்னு சொல்றோமே, அதுதான் அந்த ரிதம். தெர் இஸ் அன் ஆர்டர் இன் ஹவு த யூனிவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அது காஸ்மிக் ஆர்டர்னு சொல்றோம். ஈவன் இன் பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரியில கூட ஒரு கெமிக்கலுக்கு இந்த தன்மை இருக்குன்னு தெரியறது நமக்கு. அந்த தன்மை என்னைக்குமே மாறுறது கிடையாது, எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு கெமிக்கலை இன்னொரு கெமிக்கலோட நம்ம சேர்த்தோம்னா இதுதான் வரும் அப்படின்னுங்கிறதும் ரித்தம் தான். அதுவும் மாறாது என்னைக்குமே. சோடியம் கூட குளோரைன் சேர்த்தோம்னா அது சால்ட் தான் வரும். 2 ஹைட்ரஜன் கூட ஒரு ஆக்சிஜன் சேர்த்தோம்னா வாட்டர் வரும் அப்படிங்கிறது வந்து மாற்ற முடியாது. அது ரித்தம். அது என்னைக்குமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு வாக்கு, சொல் இருக்குல்ல, சவுண்ட், அதுவும் வந்து ரித்தம் தான். அது ஒரு வாக்கு நம்ம கொடுத்தோம்னா அந்த வாக்குக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. அந்த வாக்கு வந்து அதுல இருந்து மீறக்கூடாது. கொடுத்ததுதான். பேச்சும் அப்படிதானே, ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அது கொடுத்தது. நம்ம ஒண்ணு கொடுத்தோம்னா அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஒரு ரித்தம்.
அதனால்தான் ஹரிಶ್ಚಂದ್ரன் இப்போ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அவர் வருண பகவானுடைய இதெல்லாம் பார்த்ததுல, அதனால்தான் ஹரிಶ್ಚಂದ್ரன் வந்து கொடுத்த வாக்கை நிறைவேற்றாதது மட்டும் இல்ல, ஏமாத்திக்கிட்டே இருந்தான். அதுக்கு கான்சிக்வன்ஸ் இருக்குல்ல. ஒரு தர்மத்தை மீறும் பொழுது அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு. அந்த கான்சிக்வன்ஸ்க்கான பலன்தான் அந்த மகோதரம் அப்படிங்கிற அந்த வியாதி. நம்ம சாபம் அப்படின்னு கதையில பார்த்தோம். சாபம்ங்கிறது யாரோ நமக்கு கொடுக்கறது கிடையாது. அது ஒரு கர்மா பலன். இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணினா அதுக்கான கர்மா இதுதான் அப்படிங்கிறது. அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஆட் பண்ணி கொடுக்கறதுங்கிறது தான் சாபம்ங்கிறது வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா சாபம்ங்கிறது ஒரு பாடம் தான். அந்த தவறு செய்தவனுக்கும் ஒரு அது ஒரு பாடம், அவன் திருத்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்புறம் அது மட்டும் இல்லாம ஒரு சாபம்ங்கிறது எப்பவுமே நம்ம தண்டனைன்னு பார்க்க கூடாது. பாபத்தையும் நம்ம ஒரு தண்டனைன்னு பார்க்க கூடாது. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், டு கரெக்ட் அவர் செல்ஸ், அப்படிதான் நம்ம பார்க்கலாம். சோ இது நமக்கு மட்டும் பாடமாக இல்லாமல் மத்தவங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கு. ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா போய் முட்டி போடுன்னு சொல்லுவாங்கல்ல வெளியில போய். இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, கேஸ் போட்டுடுவாங்க. பட் நம்ம எல்லாம் படிக்கும்போது போய் முட்டி போடுன்னா போய் போடுவோம். முட்டி போடுன்னா அது நமக்கு மட்டும் ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல, பாக்குறவங்களுக்கும் அது ஒரு ஐயோ நாளைக்கு நம்மளும் பண்ணலைன்னா நமக்கும் இதேதான் கதி அப்படின்னு ஒரு வார்னிங் இருக்கு இல்லையா, ரிமைண்டர் மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கு பண்றது நம்ம ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு எனக்கு மட்டும் தோணாது, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தோணுது. ஓ நம்ம ஒழுங்கா இருக்கணும், இப்படி பண்ணினா நமக்கும் இதே கதிதான் அப்படின்னு தெரியுது. இப்போ வருண பகவான் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். வருண பகவான் கையில அந்த நூஸ் பாசக்கயிறு இருக்கு சொன்னேன் இல்லையா. நீங்க பழைய கோவில் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் வருண பகவானோடது. அவர் கையில ஒரு கயிறு உண்டு. அந்த கயிறு 2 விதமா யூஸ் பண்றார். ஒண்ணு வந்து தர்மத்தால நம்மளை கட்டி போடுவதற்கு, இதே நம்ம தவறு பண்ணினாலும் நம்மளை கட்டி போடுவார். சோ 2 விதமாகவும் தடம் புரண்டாலும் கட்டிடுவார், போட்டு இழுத்து பிடிச்சு கட்டி நீ மறுபடியும் ட்ராக்குக்கு வந்தாதான் சரியாச்சுன்னு. சோ தர்மத்தின்படி நழுவாமல் இருக்கிறதுக்கும் அவருடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும். இந்த மாதிரி அந்த இன்னும் நிறைய சொல்லலாம். பட் நம்ம இப்போ மினிமம் எவ்வளவு பார்க்கணுமோ அதை நம்ம பார்க்கிறோம். சோ அடிச்சு நம்மள ட்ராக்ல கொண்டு வர்றவர். யூ ஹேவ் டு பி பேக் ஆன் த ட்ராக், புட் யூ பேக் ஆன் த ட்ராக். அது இங்க தர்மம்னு இங்க சொல்றது வந்து ரிதம், ஒரு காஸ்மிக் ஆர்டர், பிரபஞ்சத்துடைய இயங்குற முறை. அது இன்னொன்னு வந்து நமக்கு தெரிஞ்ச தர்மம் இருக்கு இல்லையா, ஒரு அம்மாவாக ஒரு தர்மம், ஃபேமிலியில சில தர்மம், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தர்மம், சொசைட்டில நமக்கு சில தர்மங்கள்லாம் இருக்கு. சோ இதெல்லாமே சேர்த்துதான் நான் சொல்றது ரிதம் அப்படிங்கிறது. சோ அந்த தர்மத்தில இருந்து வழுவினால் அதுக்கு என்ன கான்சிக்வன்ஸோ அதை கொடுப்பவர் அவர். சோ அது இண்டிவிஜுவல் லெவல், ஃபேமிலி லெவல், சொசைட்டி லெவல், நேஷனல் லெவல்னு எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். சோ அவருடைய இன்னொரு கையில வந்து தாமரை ஏந்தி இருப்பார். ஆனா யாருமே வந்து டெஃபினட்டா இப்படிதான் வர்ணர் இருக்கான்னு எங்கேயுமே டிஸ்கிரிப்ஷன் இல்ல. ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல தாமரை இருக்கும், ஒரு சில இடத்துல தாமரை இருக்காது. ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா கையில ஒரு கலசம் வச்சிருப்பார், ஒரு சில இடங்கள்ல சங்கம் வச்சிருப்பார். இந்த மாதிரிதான் வேற வேற மாதிரியான டிபிக்ஷன் இருக்கு. பட் இங்க தாமரை வந்து சாதாரணமா எல்லா தெய்வங்களும் வச்சுக்கிறதுங்கிறதுனால நம்ம தாமரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அவருடைய இன்னொரு கையில இருக்கிற தாமரை வந்து, தாமரைக்கு வந்து உயிரை உண்டாக்குதல்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ப்ளூமிங் இல்லையா, இட் கிரியேட்ஸ், இட்ஸ் ப்ளூம்ஸ் இல்ல. இது ஒண்ணு வந்து உயிரெடுத்து வருது, ஃபெர்டிலிட்டியை குறிக்கும் தாமரை இங்க. நம்ம வந்து பத்மநாப சுவாமி கோவில்ல தான் போயிருக்கோம் இல்லையா, பத்மநாபர் மகாவிஷ்ணுடைய நாபியில இருந்து வந்த தாமரை. அந்த தாமரைக்கும் அந்த தாமரை தண்டுங்கிறத நம்ம கார்டு மாதிரி பாக்குறோம் இல்லையா, அது கார்டு. ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற கார்டு மாதிரி. அதுதான் சிருஷ்டி தானே, அம்மா கிட்ட இருந்து குழந்தை வருதுன்னா அது சிருஷ்டி. அப்போ அந்த பகவானுடைய நாபியில இருந்து அந்த தாமரையில பிரம்மதேவர் இருக்கார். பிரம்மதேவர் எதை குறிக்கிறார்? சிருஷ்டியை தான் குறிக்கிறார். அது வந்து அவருக்கு அப்புறம் எல்லாமே இந்த சிருஷ்டி, நீ போய் பிரஜைகளை உண்டாக்கு அப்படிங்கிறார் பகவான். அப்படிதான் வந்து மல்டிப்ளை ஆறுது இந்த சிருஷ்டிய. சோ இந்த பகவானே எங்க இருக்கிறாருன்னா பார்க்கடல்ல தானே இருக்காரு. பார்க்கடல்னா லிட்டரலி பாலுன்னு நம்ம எடுத்துக்க கூடாது, அதுவும் ஒரு நீர் தான். சோ நீரிலிருந்து வந்த தாமரை. சோ நீர் இல்லாமல் ஃபெர்டிலிட்டியும் இல்லை. இப்போ இந்த கனெக்ஷன் புரியுறதுல வருண பகவானுக்கும் அந்த அவர் ஃபெர்டிலிட்டி
டெய்டிங்கிறதுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு. அங்கேயும் நீர் தான் ஆதாரமா இருக்கு. தாமரைங்கிறது உயிர் உண்டாக்குதல், கிரியேஷன், சிருஷ்டி, படைத்தல் அப்படிங்கிற உயிரை உண்டாக்குகின்ற செயலை செய்பவர் வருண பகவான். He is considered as the lord of fertility. இப்ப நம்ம நிறைய ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, நிறைய இருக்கு. ஸோ ஃபெர்டிலிட்டி கிளினிக்ங்கிறது என்ன, அங்க உயிரை உண்டாக்குகிறார்கள், அதுதான் ஃபெர்டிலிட்டி கிளினிக். இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரவுட்னு சொல்றோம், நைட் எல்லாம் ஒரு விதைய வந்து ஊற வைக்கிறோம், ஒரு பாசி பயிரோ ஏதோ ஊற வைக்கிறோம், ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது முளை விடுது. அந்த ஸ்ப்ரவுட் அது வந்து அந்த முளைக்கின்ற தன்மை இருக்குல்லையே, அது வந்து எப்படி அது முளைக்கிறதுனா ஈர விதையில தான் அது முளைக்கும். அது இன்னொன்னு, நம்ம டப்பால வச்சிருக்கிறது முளை விடுறது இல்லை, அதுக்கு ஒரு ஈரப்பதம் வேண்டி இருக்கு. ஸோ அந்த ஈரப்பதம் இல்லாமல், ஈரம்ங்கிறதே நீர் தானே, ஸோ அது இல்லாமல் குரோத் இல்லை, நீர் இல்லாமல் குரோத் இல்லை, ஃபெர்டிலிட்டி இல்லை, உயிர் உண்டாவதில்லை. ஸோ அது ஏன்னா நம்ம அதை ஒரு 6-7 மணி நேரம் ஊற வைக்க வேண்டியிருக்கானா, அஃப்கோர்ஸ் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஒரு விஷயம் வந்து உயிரெடுத்து வரத்துக்கும் நம்ம டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது நீரை உறிஞ்சி வச்சுக்குது, எக்ஸ்ட்ரா நீரை நம்ம வடிகட்டி வச்சிடுறோம், அவ்வளவுதான். ஸோ அந்த இருக்கிற ஈரத்துல அது முளை விட்டு வருகிறது. அது நீர்ல தான் முளைக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி பார்த்தாலும் அது நீர்ல இருந்து தான் முளைத்து வந்தது. இப்ப நம்ம விளைச்சல்னு சொல்றோம் இல்லையா, வயல் விளைச்சல்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, விதையில இருந்து உயிர் வருது, நாத்து வருது. அது எப்படி வருதுன்னா மறுபடியும் அதுக்கும் நீர் தான். நெல்லை வந்து ஊற வச்சு அது ஈரப்பதமாகி அதுல முளை கட்டி வந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த நாத்தை எடுத்து நடுறாங்க. ஸோ வெறும் ட்ரை இதுல இருந்து வந்து வரவே வராது எதுவுமே. இட் ஹேஸ் டு ஹாவ் வாட்டர், அந்த ஈரப்பதம் அதுக்கு இருக்கணும். அதனால மண் வளம் காப்போம் அப்படின்னா என்ன, வளமான மண் அப்படிங்கிறது ஈரப்பதம் உள்ள மண், அதுதான் வந்து வளமான மண். மண்ல உயிர் இருந்தால்தான் விளைச்சல் இருக்கும், மண்ல உயிர் இல்லைன்னா விளைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபெர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த ஃபெர்டைல் லேண்ட்ல தான் மண் வளத்தை காக்கும் பொழுதுதான் அதுல ஈரப்பதம் இருக்கும். அந்த பதத்துல நமக்கு வேண்டிய பூச்சி, புழு, மண்புழு, அப்புறம் அந்த பாக்டீரியா எல்லாம் இருந்தால்தான் இன்னும் மேலும் அது வளமாக ஆறுது. ஸோ ஈரப்பதம் உள்ள மண் தான் ஃபெர்டைல் லேண்ட். அடுத்து இந்த விதையை விதைச்சோம்னா விதைத்த விதையும் முளைக்கணும் இல்லையா, அதுக்கும் தண்ணி வேணும். விவசாயம்னு சொல்றோம்னா அக்ரிகல்ச்சர், அதுக்கு மழை வேண்டி இருக்கு, அது வருண பகவான். ஸோ எந்த விளைச்சல் என்ன ஃபெர்டிலிட்டி ஆனாலும் அதுக்கு வருண பகவான் தான் அதிபதி. அதனால்தான் இந்த கதையில குழந்தை இல்லைன்னு ஹரிಶ್ಚಂದ್ರன் ஏங்கும் பொழுது வருண பகவானை பிரார்த்திக்க சொல்றாங்க. அந்த ஃபெர்டிலிட்டியோட கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதுல்ல, ஏன்னா இருக்கும் ஆனா அது முளைக்கணும்ல, அது அது வந்து அதுக்கு அவருடைய அனுகிரகம் நமக்கு வேண்டி இருக்கு. ஸோ இந்த சிமன் அப்படிங்கிறது, அந்த விந்து இஸ் வாட்டர் பேஸ்ட் இல்லையா, சிமன் இஸ் வாட்டர் பேஸ்ட், கரு அணுங்கிறது எர்த் பேஸ்ட். அது வந்து அது விதைக்கப்படுகின்ற இடம், இது விதை. அப்போ இந்த விதை வந்து முளைக்கணுமே, ஃபர்ஸ்ட் விதையிலேயே உயிர் வரணும்ல. இன்ஃபேக்ட் போன வாரம் அபார்ஷன் பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அது இன்னும் கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணோம், ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் எனக்கே சில சந்தேகங்கள் இருக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு. ஸோ அந்த அபார்ஷன் பத்தி நான் அடுத்த வாரம் நான் பேசுறேன். அதுல நம்ம பார்த்தோம்னா இந்த விந்தும் அந்த சிமன் அந்த இது இருக்கு இல்லையா, முட்டையும் சேர்ந்ததே வந்து உயிர் தானா, அவ்வளவுதான். நம்ம வந்து சொல்லலாம் 4 மாசத்துக்கு அப்புறம் தானே உயிர்னு, கிடையாது, அப்பவே உருவாயிடுது அப்படிங்கறதுதான் நம்மளோட தர்மசாஸ்திரம் சொல்றது. இந்த விந்துங்கிறது நீர் பேஸ்டுங்கிறதுனாலதான் வருண பகவான் கிட்ட பிரார்த்திக்க சொல்றேன், அவரும் அதுக்குதான் அதிபதி. இன்னொரு அர்த்தம் ஃபார் தாமரை பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஞானம். மகாவிஷ்ணு வந்து கையில சங்க சக்கர கதா பத்மம் வச்சிருக்காருல்ல, அது வந்து தமாஷா இல்ல, அது உண்மைதான். அது சங்கம், எதுக்கு சங்கம் வச்சிருக்காரு பகவான் அப்படின்னா, இந்த ஜீவன் திரும்ப 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 பறந்து வளர்ந்து பொழந்து வளர்ந்து வந்துட்டே இருக்கா, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் பெரியவங்க எல்லாம் பேசுறாங்க, அங்கங்க கொஞ்சம் ராமாயணம் கேட்கறது, மகாபாரதம் கேட்கறது, கேட்கும்போது பிறவி பற்றி, மோட்சம் பத்தி,
எல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் அது காதுல விழறது இல்ல. ஆனாலும் என்ன பண்றாரு, சங்கால ஊதுவாராம். யாராவது ஒருத்தரை வச்சு பேச வைக்கிறது, ஊதி எழுப்புறது. அந்த ஜீவனை வந்து எழுப்புறாராம் பகவான். சங்க ஊத வச்சு எழுப்ப வைக்கிறாரு பகவான். சங்கு ஊதியும் எழுந்துக்கலைன்னா என்ன பண்றதுன்னு, காலம் முடிஞ்சு போச்சுன்னா கால சக்கரம் கையில சுதர்சன சக்கரம்ல, சர் அவ்வளவுதான், ஒரு ஜென்மம் ஓவர், அடுத்த ஜென்மம் எடு. அப்புறம் மறுபடியும் சங்கு ஊதுவார். இந்த மாதிரி சங்கு ஊதுறார் ஊதுறார், காதல் வழியா சரி காலம் முடிஞ்சு சக்கரம் முடிஞ்சு மறுபடியும் சக்கரம் கால சக்கரத்தால அந்த ஜென்மம் முடிஞ்சு அப்படியே போறது. சரி, சங்கு ஊதியே எழுந்துக்கலைன்னா என்ன பண்றது? சில சமயம் வெறும்ன சங்கு ஊதுனா மேபி நீங்க அலாம் அடிச்சது பத்தல அப்படின்னா சரி போட்டு உலுக்கி எழுந்துக்கிறான்ல. நல்லா கதை கையில கதையை வச்சுட்டு இருக்கான், நல்லா போட்டு அடி உனக்கு பிழிஞ்சு எடுத்தோம்னா ஐயோ பகவானே எனக்கு இந்த ஜென்மா போறோம் அப்படின்னு ஏதாவது யோசிப்பானான்னு பார்த்துதான் அடிப்பாராம். ஆனா அப்பவும் உலுக்கி உலுக்கி பண்ணா கூட எழுந்துக்க மாட்டாங்கல்ல சிலர், பார்த்திருப்போமே வீட்டுல. சோ அதுக்கும் வந்து யாரும் எழுந்துக்கலைன்னா அப்புறம் காலச்சக்கரம் தான், ஒரு ஜென்மா போச்சு. சப்போஸ் சங்கு ஊதி எழுந்துட்டானா, முழிச்சுட்டானா தாமரை என்கின்ற ஞானம் மோட்சம். சரி சங்கு ஊதி இல்ல, 2 அடி அடிச்சாவது எழுந்தானா, சங்கும் ஊதி அடியும் அடிச்சு எழுந்துட்டானா ஞானம் தான் மோட்சம் அப்படின்னு சொல்லி, ஏன் மகாவிஷ்ணு கையில சங்கு சக்கர கதா பத்மம் இருக்குங்கிறது சொல்லுவாங்க. சோ இந்த தாமரைங்கிறது ஞானத்தை குறிக்கிறது, ஞானத்தை தருபவர். மோஸ்ட்லி எல்லா உமாச்சியும் பார்த்தோம்னா தாமரையோட அசோசியேட்டடா தான் இருப்பாங்க நம்ம பார்த்தோம்னா. தாமரையுடைய வளர்ச்சி, அந்த மலர்தல்ங்கிறதும் ஞானத்தை குறிக்கிறது. முட்டாக இருந்து அஜ்ஞானமாக இருந்து அது ஞானமாக விரியறது. அறிவும் நமக்கு வளரணும்ல, ஆத்ம ஞானம் மட்டும் விட்டுருங்கோ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நம்ம சாதாரண லௌகீகமான அறிவு கூட நமக்கு வளரணும் இல்லையா? சோ அந்த வளர்ச்சி, அந்த ஞானத்தை கொடுப்பது அந்த வருண பகவான்கிறது அந்த தாமரை குறிக்கிறது. இப்போ சாதாரணமா நம்ம லக்ஷ்மி பார்த்தோம்னா லக்ஷ்மியும் தாமரையில தான் இருக்கா, சரஸ்வதியும் தாமரையில தான் இருக்கா. சோ சரஸ்வதி லக்ஷ்மிங்கிறவ வந்து குரோத்தை தான் குறிக்கிறது, வெல்த். எதெல்லாம் நம்ம வெல்த்ன்னு சொல்றோமோ அதை வந்து வளர வைப்பவள் லக்ஷ்மி, வளர்ச்சி தாமரைங்கிறது. இன்னொன்னு சரஸ்வதி பியூர்லி ஃபார் நாலேஜ், ஞானத்தை வளர வைக்கிறது. அப்கோர்ஸ் பார்வதி கிட்டதான் தாமரை இல்ல. பார்வதி வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வளர்ச்சியை தடுக்கிற விஷயத்தை துவம்சம் பண்ணக்கூடியவள் பார்வதி. இந்த 2 வளர்ச்சியை நமக்கு வளராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தடை இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் போக்கக்கூடியவள் பார்வதி. எனிவே பார்வதி இஸ் a protector அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் உண்மை, எடுத்துக்கலாம் இல்ல, அதுதான் உண்மை. இப்படியாக இருப்பவர் தான் வருணன். நீருக்கு அதிபதி, ஞானத்தை தருபவர், பந்தத்திலிருந்து பந்தப்படுத்துவர், தர்மத்துல நம்ம கட்டி போடுவர். அதே மாதிரி பந்தத்திலிருந்து விடுவிக்கிறவரும் அவர் தான், தாமரை ஞானத்தை கொடுத்து அந்த பந்தத்திலிருந்து விடுவிப்பவரும் வருண பகவான் தான். இன்னொன்னு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பவர். ஹரிಶ್ಚಂದ್ರ வாக்கு மீறினோன்னு இங்கதான் வர்ணனுடைய பாஷக்கயிறால அவரை கட்டி போடுறார். என்ன கட்டி போடுற, மகோதரம் அப்படிங்கறதுல, நீ தர்மத்துல இருந்து வழிவிட்ட, நீ தர்மத்துல மறுபடியும் ட்ராக்குக்கு வரணும் அப்படிங்கறதுனால அவருக்கு அந்த மகோதரம் அப்படிங்கிறது. இப்ப சுனஷேபனுடைய அப்பா இவர் எதை குறிக்கிறார் அப்படின்னா, அவர் ஆரம்பத்துல ஒரு தேவைக்காக மகனை விற்கிறார். ஒரு வறுமை இருக்கு, சரி எனக்கு ஒரு பசுவும் கொஞ்சம் பணமும் கிடைத்தா நான் என்னோட குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மகனை விற்கிறார். அதுக்கு அடுத்து அவருக்கு மறுபடியும் ஒரு பேராசை வருது. அடுத்து பொருள் வேணுங்கிற பேராசையில மகனை கொல்ல நினைக்கிறார். அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். இப்ப வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்றது நீடு, ஒரு நீடு. எல்லா ஜீவர்களுக்கும் தனக்கு தேவையான விஷயத்த தேடுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது அர்த்த காமம், தர்மார்த்த காமம், மோட்சம்னு சத்துர்வித புருஷார்த்தங்கள் இருக்கு. உண்ண உணவு, உடுக்க உடை, தலைக்கு மேல ஒரு கூரை, அப்புறம் உத்தியோகம், நண்பர்கள், ரிலேஷன்ஷிப்ஸ், அப்புறம் பிளஷர், எல்லாமே வந்து எல்லாரும் தேடுறது சாதாரண விஷயம். அது வந்து தர்மத்தின்படி தேடுறது. தேவைக்கு மீறி ஆசை வரும்போதுதான் அது கிரீட், லோபம், பேராசை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பேராசை இருந்தால் அது கண்ணை மறைக்கும். எந்த கண்ணை மறைக்கும்னா அறிவு கண்ணை மறைக்கும். எல்லாருக்குமே பிறக்கும் போது எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சுதான் பிறக்குறாங்க. பிறந்த அப்புறம் தான் எல்லாம் தெரியறதுன்னு கிடையாது. அதை பத்தி பேசினா அது இன்னொரு கிளாஸ் மாதிரி ஆயிடும். எனிவே பை ஜென்ரலி எல்லாருக்குமே எது சரி எது தவறுன்னு சொல்லி கொடுக்காமலே தெரியும்.
அதான் அந்த பேராசைங்க என்ன பண்ணும்னா, அந்த காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள்ல இந்த கான்டெக்ட்ல பேராசை அது எனக்கு தெரிந்த தர்மத்தையும் எனக்கு அவைலபிள் இல்லாம பண்ணிடும், மறைத்து விடும், ஞானத்தை மறைத்து விடும் இந்த பேராசை. ஆசைங்கிறது தவறு இல்லை, எல்லாருக்குமே ஆசைங்கிறது ஒரு சக்தி, இச்சா சக்தின்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம்னு சொல்றாங்க, கரெக்ட் தான், எல்லாவற்றுக்கும் ஆசைப்படலாம். ஆனா தர்மத்தின்படி எல்லாவற்றுக்கும் ஆசைப்படலாம். தர்ம அவிருத்த காமோஸ்மி அப்படின்னு தான் பகவான் வந்து பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கார். தர்மத்துக்கு விரோதமாக இல்லாத எல்லா ஆசையாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆசைங்கிறது லெஜிட்டிமேட் தான், நியாயமான ஒரு விஷயம் தான் ஆசைங்கிறது. சோ ஒருத்தர் தன் ஆசையை நிறைவேற்றும் போது அதுல ஹிம்சை இருக்கக்கூடாது, முக்கியமா மத்தவங்களுக்கு ஹிம்சை இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, துன்பம் ஏற்படுத்தக்கூடாது. இது அடுத்து வந்து அஜீகர்த்தன் கேரக்டர் தான், அப்பாவுடைய கேரக்டர்ல முதல்ல அவன் இருக்கும்போது தேவை இருந்தது, அடுத்து அவன் கொல்ல தயார்னு சொல்றது பேராசையாலதான். இப்படித்தான் ஒரு ஜீவன் என்ன பண்றது, தன் முதல்ல வந்து நீட்ஸுக்காகன்னு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேராசைக்காக சிலதை சேர்க்க ஆரம்பிக்கிறது. அது ஒண்ணு அந்த கதையில சொல்றது. இன்னொன்னு, தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு அவர் பலியாயிடுறார். அஜிகர்த்தன் அவருடைய அப்பா எனக்கு சொந்தமா எனக்கு வந்து எனக்கு காசு வேணும், நான் வந்து இப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கலாம் அப்படின்னு அந்த சொந்த விருப்பு வெறுப்புக்கு உட்படும் போது அவர் ஹிம்சை செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறார். இங்க ஹிம்சைங்கிறது சாதாரண ஹிம்சையில கொலை செய்யக்கூடிய ஒரு ஹிம்சா. இது குடும்பங்கள்ல சொசைட்டில நம்ம பாக்குறோம், சொந்த விருப்பு வெறுப்புக்கு வெறுப்பு வெறுப்புனால தனக்கு பிடிக்கல தனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனாலயே சொல்லால மனசால செயலால பிறருக்கு வந்து துன்பம் ஏற்படுத்துறத நம்ம பாக்குறோம். இப்ப வர்ற நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா கொல்றதுக்கும் தயாரா இருக்காங்க, பாக்குறோம் இல்லையா? ஒரு 1.5 வயசு குழந்தைய கொன்னுடுறாங்க, லவருக்காக குழந்தைய கொன்னுடுறாங்க, இன்னொரு கல்யாணத்துக்காக குழந்தைய கொன்னுடுறாங்க, கணவனை கொன்னுடுறாங்க, மனைவியை கொன்னுடுறாங்கலாம் நம்ம பாக்குறோம். இது எல்லாமே இந்த காமக்ரோத லோப மோக ஆச்சரியங்களுடைய பிடியில இருக்கிறதுனால ஏற்படுகின்ற விஷயங்கள். சோ தன்னோட இந்த மாதிரி இருக்கும்போது சொந்த அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தைகள் நண்பர்கள்னு யாருமே வந்து கண்ணுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. என்னுடைய விருப்பு என்னுடைய வெறுப்பு அவ்வளவுதான் நிக்கும். அதுதான் அஜீகர்த்தனுடைய கேரக்டர். அந்த அஜீகர்த்தன் ஜீவனை குறிக்கிறது, மறுபடியும் ஒரு ஜீவனுடைய நிலைமையை தான் குறிக்கிறது. அந்த மாதிரி அவன் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டவனாக ஒரு செயலை பண்றான். அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, அவனை நிந்திக்கிறாங்க இல்லையா? அஜீகர்த்தனை வந்து நிந்திக்கிறாங்க. என்னடா ஒரு பசுவுக்காகவா நீ இப்படி பண்ற, ஒரு இத்தனோண்டு ஒரு 10 பொற்காசுக்காகவா நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி அவனை நிந்திக்கிறாங்க. அவன் நிந்திக்கப்பட வேண்டியவன், ஏன்னா அது வந்து மகா அதர்மம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்படிதான் அஜீகர்த்தனை நிந்திக்கிறாங்க, அவனுடைய செயல் நிந்திக்கத்தக்கது. அதனால அந்த ஜீவன் என்ன பண்றது, ஜீவன்னா நம்ம அப்படின்னு எடுத்துக்கணும். நான் எங்கெல்லாம் ஜீவன் சொல்றேன்னா அது மொத்தமா எல்லாரையும் எடுத்துக்கணும். அந்த ஜீவனை குறிக்கிறது தான் அந்த அஜீகர்த்தன், எல்லா ஜீவர்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். அப்ப அந்த ஜீவன் என்ன பண்றது, பாபத்தை தான் சம்பாதிக்கிறது. அதோட இண்டிவிஜுவாலிட்டி மட்டும்தான் அங்க இருக்கு, மறுபடியும் மறுபடியும் பிறக்க வேண்டி இருக்கு. தான் சம்பாதித்த பாவத்தை கழிக்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த ஜீவன் பிறக்க வேண்டியிருக்கு. அடுத்து சுனஷேப்பன் கேரக்டருக்கு மறுபடியும் வருவோம். இதுவும் ஜீவனை தான் குறிக்கிறது. இந்த ஜீவன் என்ன பண்றது, தன்னுடைய அப்பா அம்மா தான் நிரந்தரம், அவங்கதான் என்னுடைய சோர்ஸ் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜீவன். இந்த உலகம்தான் சத்தியம், சுத்தி இருக்கிறது தான் சத்தியம், இங்க இருக்கிற பொருள்கள் தான் சத்தியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜீவன். இந்த அப்பா அம்மாங்கிறது இட்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். இந்த சிருஷ்டி நம்ம அனுபவிக்கிற இந்த உலகத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வச்சுப்போமே. இந்த உலகம் நிரந்தரமானது, உலக சுகம் நிரந்தரமானதுன்னு நினைக்கிற ஒரு ஜீவன். அது மாறும் நிலை வரும் பொழுது அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கு, அப்புறம் அது மாறுது. நம்ம இப்படிதான் இந்த உலகம் நினைச்சோமே, ஐயோ இந்த உலகம் இப்படி இல்லையே அப்படின்னு அதுக்கு ஒரு மாற்றம், அதுக்கு ஒரு மாறுகின்ற நிலை இருக்குன்னு தெரியும் பொழுது அந்த மாற்றம் வந்து துக்கத்தை கொடுக்குது. என்னுடைய சுகம் நிரந்தரம் இல்லைன்னு தெரியும் போது ஒரு துக்கம் ஏற்படுறது. சோ நாம் சேர்த்தது அதோடைய என்னுடைய அப்படின்னு சொல்ற விஷயங்கள், சொந்தம் பந்தம் சொத்து பணம் பதவி அதிகாரம் பாசம் அன்பு எல்லாமே மாறி போயிடுது.
உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அந்த ஜீவன் சுனஷேப்பன். அப்புறம் எதுதான் நிலையானது அப்படின்னு ஒரு கேள்வி அவனுக்கு வருது. சரி, அந்த யூப ஸ்தம்பத்துல அவனை கட்டுறாங்க இல்லையா, அந்த அந்த யூபம் ஸ்தம்பம், அந்த கம்பம் தான் சம்சாரம் அப்படிங்கிறது. சம்சாரம்னா என்ன? சம்சாரம்னா பிறப்பு இறப்புக்கு உட்படுறது தான் சம்சாரம். சுகதுக்கத்தை மாறி மாறி அனுபவிக்கிறது சம்சாரம். பிறப்புல இருந்து இறப்பு, இறப்புல இருந்து பிறப்புன்னு போயிட்டே இருக்கு. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல விகாரங்கள் இருக்கு. 6 விகாரங்கள், 6 டைப்ஸ் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து பிறக்கிறோம், பிறந்தப்புறம் இருக்கோம், அதுக்கப்புறம் வளர்றோம். குட்டி பாப்பாவா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்றோம். ஆல்பம் பார்த்து, போட்டோ ஆல்பம்ஸ் பார்க்கும்போது தெரியறது. அதுக்கப்புறம் அதான் அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே, வர்த்ததேங்கிறது குழந்தை வளர ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் விபரீணமத்தைங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். இன்ஃபென்ட்ல இருந்து அதுக்கப்புறம் சைல்டா இருந்து, அதுக்கப்புறம் வந்து அடாலசென்ட் ஆறுது, அதுக்கப்புறம் அடல்ட் ஆறுதுன்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்புறம் ஒரு பர்டிகுலர் லெவல் வந்தப்புறம் அபக்ஷியத்தை, அது வந்து அழிய ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா ஜீரணமாக ஆரம்பிக்கிறது உடம்பு. அதுக்கப்புறம் வினஷ்யதி, அதுக்கப்புறம் இந்த பாடி இஸ் நாட் ஃபிட் ஃபார் அஸ் எனிமோர். அப்புறம் அந்த உடம்பு தானவே விழுந்துடுது. இது எல்லாமே, இந்த மாற்றங்கள் எல்லாமே ஜீவனுக்கு இல்லை, ஆத்மாவுக்கு இல்லை. அதாவது எனக்கு இந்த மாற்றங்கள் இல்லை, இந்த மாற்றங்கள் எல்லாமே இந்த தேகத்துக்கு தான் இந்த மாற்றங்கள். சரியா? இப்போ எதெல்லாம் உருவம் உள்ளதோ, பஞ்சபூதங்களால ஆன எல்லாத்துக்குமே மாற்றங்கள் உண்டு. பஞ்சபூதங்களால ஆனதுன்னா எதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டதோ அதெல்லாமே அழிவுக்கு காரணமாகத்தான் இருக்கும். உருவானது எல்லாமே அழியத்தான் செய்யும். அதனால இந்த ஜீவன் என்ன நினைக்கிறது, இந்த தேகத்தை நான் நினைச்சுக்கிறது தவறா. அழிவுக்கு உட்பட்ட இந்த தேகத்தை நான் நினைச்சுக்கிறது. தேகம் மட்டும் இல்ல, மனசையும் சேர்த்துதான். சோ அதுக்கு ஏற்படும் மாற்றங்களை நினைத்து நான் தான் அழியிறேன், நான் அழிய போகிறேன், என்ன வந்து இந்த உலகம் துன்புறுத்துது அப்படிங்கிற ஒரு துக்கம் தான் அந்த சுனஷேப்பன் அந்த யூபஸ்தம்பத்துல கட்டப்பட்டு அழறான் இல்லையா, ஐயோ எனக்கு இறக்கறதுக்கு ஆசை இல்லை, எனக்கு வாழணும் வாழணும்னு சொல்றான். சோ எல்லா ஹியூமன் பீயிங்கோடைய, எல்லா ஜீவராசிகளோடையும் உள் இருக்கிற ஆசை எதுன்னா, தான் என்னைக்குமே இருக்கணும், தான் அழியக்கூடாதுங்கிறது தான் வந்து டீப்பஸ்ட் டிசைர் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங். அதுதான் அந்த சுனஷேப்பனுடைய கதறல்ல நம்ம பாக்குறோம். நான் வந்து அழிய விரும்பவில்லை, நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்றது அதை காட்டுது. இந்த துக்கம் என்ன ஆறுது, ஒரு ஜீவனுக்கு துக்கமும் சுகமும் மாறி மாறி ஒரே ஜென்மத்துல அனுபவிக்கிறது ஒண்ணு. சரியா? அதுக்கப்புறம் வேற வேற ஜென்மா ஜென்மாவா எடுக்கிறதே ஒரு துக்கம் தான். அது ஒரு துக்கம். எடுத்த ஜென்மத்துல மாறி மாறி துக்கம். துக்கத்தோட சேர்ந்து பயம், ஆங்ஸைட்டி எல்லாமே வருது. ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டியும் இருக்கு. சோ இந்த அதுதான் சம்சாரம்ங்கிறது. சோ அந்த யூபம் இருக்கே, அதுதான் வந்து சம்சாரம். அந்த சம்சாரத்துல சுனஷேப்பன் 3 கயிறால கட்டப்பட்டிருக்கான். அந்த கட்டப்படுதல்ங்கிறது பந்தம். சரியா? பந்த மீன்ஸ் ஒன் ஹூ ஹஸ் பீன் டைடு. கட்டினோம்னா அப்புறம் என்ன இருக்கும், முடிச்சு இருக்கும் இல்லையா, கட்டி முடிச்சு போட்டிருக்கு. சோ அந்த முடிச்சுதான் கிரந்தின்னு சொல்லுவோம். 3 கிரந்தி இருக்கு அப்படின்னு ரிக்வேத சம்ஹிதையில போட்டிருக்காங்க. அந்த 3 கிரந்தி என்ன அப்படின்னு பண்ணா, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. இந்த 3 முடிச்சு இருக்கு. 3 முடிச்சுன்னா மேல ஒரு கயிறு, அதுக்கு ஒரு முடிச்சு, நடுவுல ஒரு கயிறு, அதுக்கு முடிச்சு, கால் கிட்ட இடுப்பு கிட்ட ஒரு கயிறு, அது ஒரு முடிச்சு. இந்த பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்திங்கிறது என்னன்னா, இந்த பிரம்ம கிரந்திங்கிறது ஸ்தூல சரீரத்தை குறிக்கிறது. இப்ப நம்மளுடைய கிராஸ் பாடி இருக்கு இல்லையா, அதை குறிக்கிறது. இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது என்னது, நமக்கு ஒரு சர்வைவல் அதெல்லாம் கூட கூடியனது, சென்சரி பிளஷர்ஸ் எல்லாம் சேர்ந்தது. அப்புறம் விஷ்ணு கிரந்தி சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் ருத்ர கிரந்திங்கிறது வந்து காரண சரீரம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம். காரண சரீரம்ங்கிறது வந்து அஜ்ஞானத்தை குறிக்கிறது. இன்ஃபேக்ட் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாம் நீங்க சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கிறவாளுக்கு இது ரொம்ப ஃபெமிலியர். மூலாதாரைக்கு நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி, மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி, ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி அப்படின்னு வரும். சோ
இந்த இதெல்லாமே சூக்ஷ்ம சக்கரங்கள், 7 சக்கரங்கள்னு சொல்றோம். உடம்புல பலவிதமான சக்கரங்கள் இருக்கு. இதெல்லாமே சூக்ஷ்மம், ஸ்தூலம் கிடையாது. இதுல முக்கியமா 7 சக்ராஸ் அப்படின்னு பேசுவோம். மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்பூர, அநாகத, விசுத்த, அப்புறம் ஆக்ஞா, சஹசிரார அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த பிரம்ம கிரந்தி அப்படிங்கறத லலிதா சஹஸ்ரநாமம் அந்த சாப்தத்தை பொறுத்த வரைக்கும் மூலாதாரத்தை குறிக்கிறது. இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது எதை பத்தினா சப்போர்ட், மெயினா வந்து சப்போர்ட், நம்மளோட போன் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, பாடி. ஸோ அந்த போன் தானே நம்மளை சப்போர்ட் பண்றது. ஸோ நமக்கு லைஃப்ல கிடைக்கிற சப்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இமோஷனல் சப்போர்ட்டு, ஃபினான்சியல் சப்போர்ட்டு, அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே அந்த மூலாதார, அது ஸ்டெபிலிட்டியை குறிக்கிறது. மூலாதாரம்ங்கிறது ஸ்டெபிலிட்டியை குறிக்கிறது. ஃபினான்ஷியல் எல்லாமே சேர்ந்துதான், ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. எதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்னு நினைக்கிறோம், ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, எல்லாமே நமக்கு சப்போர்ட். எல்லாம் அதுவும் இல்லாம வளர வளர நமக்கு மெட்டீரியல் சப்போர்ட்டும், நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல வீடு, நல்ல செக்யூரிட்டி, ஃபீலிங் செக்யூர்ட் அப்படிங்கிறது மூலாதாரத்தோட சேர்ந்தது. ஸோ அந்த செக்யூரிட்டி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறத குறிக்கிறது மூலாதார. அந்த கிரந்தியை பிரேக் பண்றவள். மூலாதார கிரந்தியை எதுக்காக பிரேக் பண்ணோம்னா, சில சமயம் மனிதர்கள் வந்து வெறும் உலக விஷயத்துல மட்டுமே ஸ்டக் ஆயிடுவாங்க. அந்த உலக விஷயத்திலேயே ஸ்டக் ஆறுதுங்கிறது வந்து ஒருத்தனை மேல எழுப்ப விடாது. ஸோ எப்போ நம்ம அம்பாள் கிட்ட வந்து சரண்டர் ஆகணுங்கிற எண்ணம் வருதோ அப்பதான் அதெல்லாம் ஆகும். பட் இது வந்து ஒரு பேசிக் இதுக்காக நான் சொல்றேன். அடுத்தது விஷ்ணு கிரந்திங்கிறது அநாகத சக்கரத்தை கொடுக்கறது, ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க. அதுல இது வந்து இமோஷன்ஸை குறிக்கிறது. ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே அது இமோஷனல் தானே, பைண்டிங் தானே, பாசம் அப்படின்னு சொல்றோமே அது. அப்புறம் ருத்ர கிரந்திங்கிறது ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கிறது. அது வந்து அறியாமை அப்படிங்கிற ஒரு பந்தத்துல இருக்கிறது. இது மாதிரி இந்த 3 கிரந்தி, 3 முடிச்சு, இதால கட்டப்பட்டவன், இமோஷன்ஸால கட்டப்பட்டவன், அப்புறம் உலக இன்பத்தால கட்டப்பட்டவன், அதுக்கப்புறம் அஜ்ஞானத்தால ஒரு கட்டு போடப்பட்டவன். இந்த 3 கட்டையும் வந்து பேதினி, அது வந்து கட் பண்றவள் அம்பாள் லலிதாம்பிகா. விபேதினி, இது 3ஐயும் வந்து கட் பண்ணி நமக்கு ஞானத்தை கொடுப்பவள் அம்பாள். அதுவும் அது போக இன்னும் என்ன துக்கம் இருக்குன்னா, ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினின்னு ஒரு நாமமும் இருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல. பிறப்பு இறப்பு, ஜென்ம மிருத்யுனா பிறப்பு இறப்பு, ஜராங்கிறது வயோதிகத்தை குறிக்கிறது. இந்த வலியும் நமக்கு இருக்கு. இந்த மாதிரி வலியிலிருந்தும் நம்மளை, இது 3மே வந்து தாபத்திரயம்னு சொல்லுவோம். தாபம்னா அப்படியே தகிக்கிறது, ஒருத்தனை வந்து எரிக்கக்கூடியது இது 3ம். இது என்ன மாதிரி, இந்த தாபத்திரயம்ங்கிறதுக்கு ஒரு டெபினேஷன் இருக்கு, அது தனியா. ஆத்தியாத்மிகா, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகன்னு சொல்லுவோம். ஆத்தியாத்மிகாங்கிறது அதுவும் ஒரு விதமான சஃபரிங். என்கிட்ட இருந்தே நான் என்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ், என்னுடைய கில்ட்டு, என்னுடைய ஷேமு, என்னுடைய ரிக்ரெட்டு, நான் சிலதெல்லாம் சம்பாதித்து வச்சு தேவையோ தேவையில்லையோ சிலதெல்லாம் மண்டைக்குள்ள ஏத்தி வச்சுட்டு இருக்கேன். அதுவே என்னை கொல்லும். சோ எனக்கு வெளியில இருந்து கூட சோர்ஸ் வேண்டாம். நான் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு உலகம் வேணாம், என்னை சுத்தி ஆட்களே வேண்டாம், நானே போதும் என்னை நாசம் பண்ணிக்கிறதுக்கு. சோ ஆத்தியாத்மிக. சோ என்னாலேயே ஏற்படுகின்ற வியாதி, என்னுடைய எண்ணங்களால, என்னுடைய ஓவர் ஆங்ஸைட்டியால எனக்கு பிபி, சுகரு இதெல்லாம் வருது. அதெல்லாம் நானாக வரவழைச்சுக்கிறது தான். இதெல்லாம் வெளியில இருந்து வர விஷயங்கள் கிடையாது. என்ன நான் சரியாக பாதுகாத்துக் கொள்ளாதனால ஏற்படுகின்றது. அடுத்தது ஆதி பௌத்திக. இது வந்து ஓரளவுக்கு என் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆத்தியாத்மிகங்கிறத ஓரளவுக்கு நான் மாத்திக்கலாம். அதை மாத்திக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு. ஐ கேன் டெஃபினெட்லி டூ சம்திங் அபவுட் இட். அடுத்து ஆதி பௌத்திகம்ங்கிறது வந்து என்னோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், என் சுத்தி இருக்கிறவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, இல்ல ஆபீஸ்ல இருக்கிறவங்களோ, அவங்களால எனக்கு ஏற்படுகின்ற கஷ்டம். பக்கத்துல ஏதாவது பில்டிங் இருந்தா அவங்க கத்துறது, இல்லைன்னா சத்தமா டிவி போடுறது, சத்தமா ஸ்பீக்கர் போட்டு அங்க பாட்டு பாடுறது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆதி பௌத்திக. அதுவும் நம்மளை கஷ்டப்படுத்துறது. பட் அதையும் நம்மள ஓரளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் பேசலாம், இல்ல நம்ம போய் காதுல பஞ்ச படிச்சுக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அடுத்து வந்து ஆதி தெய்வீக.
ஆதி தேவிகங்கிறது நம்ம கண்ட்ரோல்லயே கிடையாது. அதுதான் வந்து பூகம்பம், புயல், மழை, வெயில் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ இது 3 நாளையும் ஒரு ஜீவன் வந்து கஷ்டப்படுறான். இது இந்த ஜென்மத்துல இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது கொசுவா பிறந்தாலும் சரி, மரமா பிறந்தாலும் சரி, என்னவாக பிறந்தாலும் சரி, மனிதனாக பிறந்தாலும் சரி, இந்த தாபத்திரயங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கத்தான் செய்யும். சோ இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஸ்தம்பத்துல இந்த 3 கயிறு, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தால கட்டுண்ட அந்த சுனஷேப்பன் அழ ஆரம்பிக்கிறான் இல்லையா. அந்த ஜீவன் வந்து அழறது, எனக்கு சாக வேண்டாம், நான் எப்பவுமே இருக்கணும், ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் எவர், ஐ டோன்ட் வாண்ட் டு டை அப்படிங்கிறது. அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பரிதாபப்படுறாங்க, ஐயோ அப்படின்னு. ஐயோ இப்படி கதறதே இந்த குழந்தை, இப்படி இது பண்றதே பாவம் அப்படின்னு. அப்ப அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, இந்த முடிச்சுல இருந்து விடுபட்ட ஞானிகள், பெரியவர்கள். நம்ம போய் கதறோம்ல அவங்க கிட்ட எல்லாம், எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கு கஷ்டம் இருக்குன்னு. அவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு நம்ம மேல ஒரு காருண்யம் வருது. ஒரு அறியாமையால இவங்க இப்படி அழறாங்க பாவம், ஆனாலும் நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுமோ அந்த அனுகிரகத்தை அவங்க நமக்கு பண்றாங்க. அந்த பெரியவர்கள் நம்மளை பார்த்து ஒரு கருணை ஏற்படுறது. இதுல ஒருத்தர் விஸ்வாமித்திரர் மட்டும் he acts upon it. அந்த அந்த இதை பார்த்துட்டு அவர் தான் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு வர்றார். அவர் என்ன சொல்றார், அந்த குழந்தைய ரிலீஸ் பண்ண சொல்றார். முடியாதுன்னு அந்த குழந்தைக்கு மந்திரத்தை சொல்லித்தரார். யாரால இந்த குழந்தைக்கு கஷ்டம் ஏற்பட்டதோ அவங்க கிட்ட கதையில ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம லௌகீகமாவும் எடுத்துக்கணும், சரியா. அது கதையில, ஏன்னா ஒரே கதையில நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறதுனால நம்ம ப்ரிடாமினண்டா என்ன புரிஞ்சுக்கணுமோ அது மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விஸ்வாமித்திரர் அவருக்கு மந்திரம் சொல்லி கொடுக்குறார். ஸோ இந்த மந்திரம் அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா சாஸ்திர சிரவணம்னு எடுத்துக்கணும். எப்ப வந்து நம்ம இறப்பின்மையை அடைய முடியும் அப்படின்னா, உபனிஷத், பகவத்கீதை இந்த மாதிரி விஷயங்களை படிக்கும்போது மட்டும்தான், அதனால் ஏற்படுகின்ற ஞானத்தால் மட்டுமே நமக்கு வந்து அதுல இருந்து விடுபட முடியும். விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுக்கும் போது சுனஷேப்பன் கவனமா காதுல வாங்கிக்கிறார். அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுன்னு சொல்றாரு. ஸோ ரெப்பிட்டேஷன் அப்படிங்கிறது என்ன, இப்ப நம்ம ராமாயணமோ மகாபாரதமோ இல்ல வேற என்னென்னமோ நிறைய கிளாஸஸ் எல்லாம் கேட்கறோம் இல்லையா, எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிபடணும் அப்படின்னா நான் அது திரும்ப திரும்ப கேட்டாதான் அதோடைய பலன் எனக்கு கிடைக்கும். அதனால ஸ்ரவணம்ங்கிறது ரிப்பீட் பண்ண வேண்டிய விஷயம். யூ ஹாவ் டு ரிப்பீட்டட்லி லிசன். ஒரு தடவை கேட்கறதுனால எல்லாமே நமக்கு புரிய போறது கிடையாது. ஸோ ரிப்பீட்டட் லிஸ்னிங் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம என்ன கேட்டோமோ அதை மனசுல வாங்கி அதை திரும்ப திரும்ப மைண்ட்ல ஓட்டி அதுல என்னென்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகங்களை நாம தெளிய வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இங்க மனனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்ரவணம்ங்கிறது காதால கேட்கறது, திரும்ப திரும்ப சொல்றதுங்கிறது மனனம். மனனம்னா கற்றதை அசை போடுதல், புரிஞ்சுக்கிறது, சந்தேகம் தெளிதல். அடுத்து நிதித்தியாசனம் அப்படிங்கிறது ஞானத்துல ஸ்திரமாக இருக்கிறது, ஞான நிஷ்டா. நம்ம திருக்குறள் இருக்கு இல்லையா, கற்க கசடர கற்பவே கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு படிச்சிருக்கோம். சோ கற்க அப்படிங்கறதுதான் ஸ்ரவணம். கசடர கற்பவை அப்படின்னா கற்க வேண்டியவற்றை சந்தேகம் இல்லாமல் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல், கசடு இல்லாமல் கற்றுக்கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல். கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிறதுதான் ஞான நிஷ்டா. நான் படித்ததில் இருந்து விலகாமல் இருக்கேன், அந்த நிஷ்டையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. இப்படி விஸ்வாமித்திரர் சொல்லித்தரார், சுனஷேப்பன் கத்துக்கிறான். சில சமயம் நாம குருவை தேடி போவோம், சில சமயம் குரு நம்மளை தேடி வருவார். இங்க வந்து குரு அவனை தேடி வர்றார். சோ இந்த சுனஷேப்பன் தன்னை யாராவது விடுவிக்க மாட்டாங்களான்னு அழறான் இல்லையா, அதுதான் மேக்ஸ் ஹிம் a qualified person, a qualified சிஷ்யா டு ரிசீவ் த மந்த்ரா. இப்போ விடுதலை கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்த திடமான ஒரு இச்சை இருக்கு இல்லையா, அந்த இச்சை யாருக்கு இருக்கோ அவனுக்கு குரு கிடைப்பார். சோ இப்படியாகதான் விஸ்வாமித்திரர் அவருக்கு வர்றார். அந்த மந்திரத்தோட பலனாக அவர் சொல்லி கொடுத்த மந்திரம் வருண மந்திரம்னு வச்சுப்போமே கதையில, இங்க வந்து சாஸ்திர சிரவணம். அதன் பலனாக வருண பகவான் அவனை பந்தத்துல இருந்து விடுவிக்கிறார். அந்த 3 கிரந்தியையும் கட் பண்றதுன்னா அவரை விடுவிக்கிறார், பந்தத்துல இருந்து விடுவிக்கிறார். இப்போ நம்ம
வண்டு பகவான் கையில தாமரை வச்சிருக்காருன்னு சொல்றோம் இல்லையா, அவர் அந்த ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாக அந்த பந்தத்தை விடுவித்து அவனுக்கு இறப்பின்மையை தருகிறார். இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்ல, இறப்பின்மை. சோ இறப்பின்மைங்கிறது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இறப்பின்மைங்கிறது அந்த உடலில் உடலால் பந்தப்படுத்த லிமிட்டட் பை பாடின்னு சொல்றோமே, அந்த ஜீவனை குறிக்கிறது. அந்த ஜீவனுக்கு என்றும் மரணம் இல்லை என்று தெரிந்து கொள்வதுதான் இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டிங்கிறது எப்பவுமே வி ஆர் இம்மார்டல் தான். நம்ம எப்பவுமே பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நம் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டது இந்த உடம்பு தான். ஆனா நான் தான் இந்த உடம்புன்னு நான் நினைக்கிற வரைக்கும் எனக்கு பிறப்பு இறப்புங்கிறது இருக்கத்தான் செய்யும். சோ இந்த மந்திரோபதேசம், அதாவது சாஸ்திரோபதேசம் ஆனப்புறம் அந்த உபதேசத்தை ஸ்ரத்தையோட கசடார கற்பவை கற்றப்பின் இருக்க அதற்கு தக எல்லாம் முடிஞ்சப்புறம் அந்த 3 கிரந்தியும் போயிடுறது. இப்போ லலிதா சகஸ்ரநாமம் நான் கோட் பண்ணதால அடுத்து என்ன வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 3 கிரந்தியும் கட் பண்ணின அப்புறம் ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினிக்கு அப்புறம் சஹசிராராம் புஜாரோட சுதாசாராபிவர்ஷினின்னு வரும் அடுத்த நாமம். சஹசிராராம் புஜாரோட விட்டுருவோம், சுதாசாராபிவர்ஷினிக்கு வருவோம். சுதா அப்படின்னா ரசா, ஜூஸ், மில்க். சுதாக்கு பூமிங்கிற, அதுதான் வசுதாங்கிற சொல்றோம். பூமி, லைட்னிங், இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் உண்டு. சோ சுதாசாராபிவர்ஷினி, வர்ஷினினா வர்ஷிக்கிறவள், ஷவர்ஸ் அப்படின்னா என்ன வர்ஷிக்கிறான்னா அமிர்தம். சுதாசாரம்னா அமிர்தத்தை குறிக்கிறது. சோ இந்த பந்தத்தை எல்லாம் விடுவிச்சு நம்மளுக்கு அந்த அமிர்தத்தை, ஞானத்தை கொடுப்பவள் லலிதாம்பிகா அப்படின்னு இருக்கு. அம்பாள் ஞானம்ங்கிற அமிர்தத்தை நமக்கு வர்ஷிக்கிறாள். சோ மிருத்தம் என்றால் இறப்பு, அதுல பிறப்பையும் சேர்த்துக்கணும். ஏன்னா இறப்பு இல்லாமல் பிறப்பில்லை, பிறப்பு இல்லாமல் இறப்பில்லை. பிறப்பு இருந்தா இறப்பு இருக்கு, இறப்பு இருந்தா பிறப்பு இருக்கு. அதனால ஒண்ணு சொன்னாலும் இன்னொன்னு அண்டர்ஸ்டுட். சோ இப்படியாக நம்மள பந்தத்துல இருந்து விடுவிக்கிறவர் நம்மளுடைய வர்ண பகவான். இந்த லலிதா சகஸ்ரநாமத்திலானா குண்டலினி சக்தியை பத்தி பேசுவாங்க. அது சாக்தம்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுல இந்த குண்டலினி சக்தி பத்தி, யோகினிகள் பத்தி எல்லாம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஒரு காலத்துல நான் படிக்கலாம்னு ஆரம்பிச்சு விட்டுட்டேன். ஏன்னா அது ரொம்ப கடல் மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. அதனால அம்பாள் நமக்கு வாழறதுக்கான வழியும் தருகிறாள். எனக்கு இந்த வாழ்க்கை போதும், எனக்கு மோட்சம்தான் வேணும்னா அதையும் தருபவள் அம்பாள். இப்போ முண்டகோபனிஷத்துல கூட இதே கிரந்தி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு மந்திரம் இருக்கு. பித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியதே சின்ன சம்சயாக அப்படின்னு, சித்தியந்தே சர்வ சம்சயாக அப்படின்னு ஒண்ணு, க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு ஒரு மந்திரம் இருக்கு. இங்கேயும் ஹிருதய கிரந்தின்னு முண்டகோபனிஷத்துல சொல்றது அஜ்ஞானத்தை குறிக்கிறது. அஜ்ஞானம் தான் ஒருவனை கட்டி போட்டிருக்கு. அந்த அஜ்ஞானத்திலிருந்து விடுபட்டோமானால் எல்லாமே ஆனந்தமாகத்தான் தெரியும். ஆனந்தமாக, ஏற்கனவே ஆனந்தமாக இருக்கிறோம் என்பதையும் தெரிஞ்சுக்கிறோம். இதே பகவத்கீதையில பார்த்தோம்னா பகவான் விவசாயாத்மிகா புத்தி பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது யாருக்கு இந்த ஞானம் அப்படின்னு பார்த்தா, சுனஷேப்பன் கதையில அவன் கதறான் இல்லையா, கதறவனுக்கு தான் ஞானம். எனக்கு ஒரு முகமாக இருக்கணும், இது ஒன்றுதான் எனக்கு வேணும், நான் எனக்கு விடுபடுறது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு தான் அந்த ஞானம் சித்தியாகும். அப்கோர்ஸ் அந்த நிச்சயாத்மிக புத்தி, விவசாயாத்மிகா புத்தின்னு சொல்லுவார் பகவான் கீதையில. அத நிச்சயாத்மிக புத்தி, இந்த உலகத்தை ஆராய்ந்து பார்த்ததுல இந்த உலகம் நிலையானதல்ல, இதுல இருந்து கிடைக்கிற ஆனந்தமும் நிலையானதல்ல. அந்த ஆனந்தம் கொஞ்சம் முதல்ல வருது, அதுக்கப்புறம் அதோடைய டிகிரி குறையிறது, அதுக்கப்புறம் எதுக்குடா இதை வாங்கினோம்னு அந்த ஆனந்தமே துக்கமாக சில சமயம் மாறுது. சோ அந்த ஆனந்தம் எதுவுமே நிலையான ஆனந்தமாக இல்லைன்னு தெரிஞ்சவன் நிலையான ஆனந்தம் வேணும்னு கேட்கும்பொழுது இந்த உலகத்தை ஆராய்ந்த பிறகுதான், ஓஹோ இது நிலையான ஆனந்தம் இல்லை, எனக்கு நிலையான ஆனந்தம் தான் வேணும் அப்படின்னு அதை தேடி போறான். அதுதான் விவசாயாத்மிக புத்தி, நிச்சயாத்மிக புத்தி. எனக்கு இனிமே இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு அதுதான் வேண்டும் அப்படின்னு. இப்போ சாதாரணமா இப்போ ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும்னாலோ IPS படிக்கணும்னாலயோ எனக்கு மற்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இதுதான் கோல்னு நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும்.
இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா இந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன், விவசாயாத்மிகா புத்திங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷனா சொல்றாரு. அது போக நிறைய குவாலிஃபிகேஷன்ஸும் வேணும். பக்தின்னு எடுத்துட்டாலும் கூட எனக்கு இறைவன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு தானே அந்த இறை அருள் முழுமையா கிடைக்கிறது. இறை தரிசனம், நம்ம நாயன்மார்கள் படிக்கிறோம், மீராபாய் பத்தி படிக்கிறோம், ஆழ்வார்கள் பத்தி எல்லாம் படிக்கிறோம். அவங்களுக்கு எல்லாம் எப்படி துருவன் பிரகலாதன் கதையெல்லாம், குழந்தைகள் கதையெல்லாம் கூட படிக்கிறோம். எனக்கு இறைவன் தான் எல்லாமே, முதல்ல அவர்தான் எல்லாமாக இருக்கிறார், அவர்தான் எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு வாழ்ந்தவங்களுக்கு அது நிச்சயமாக நடக்கிறது. இந்த நாயன்மார்கள் கதையில எல்லா கதையும் நாயன்மார்கள்ல எல்லாருமே வந்து சிவ தொண்டர்கள் தான், சிவ பக்தர்கள் தான், இறைவனை தவிர வேற எதுவும் வேலைன்னு சொன்னவங்க தான், வேண்டான்னு சொன்னவங்க. அதுல குங்கிலி நாயனார்னு ஒருத்தர் இருக்கார். குங்கிலிய நாயனார், குங்கிலியம்னா சாம்பிராணி மாதிரி, எக்ஸாக்ட்லி இல்ல, அது இன்னொன்னு, அது மாதிரி இன்னொன்னு நல்ல நல்ல மனமா இருக்கும். அவருடைய சேவையே என்ன, கோவில்ல வந்து சிவபெருமானுக்கு தூபம் காட்டுறது தான். இது ஷார்ட்டா சொல்றேன், ரொம்ப லாங் ஸ்டோரி. அவர் வந்து திருக்கடவூர்ல இருந்தார், அமிர்தகடேஸ்வரருக்கு தினமும் இந்த குங்கிலிய தூபம் போட்டு திருப்பணி பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அவங்க வீட்டுல வறுமை வருது, வறுமையினால அவரால் குங்கிலியம் வாங்க முடியல. குங்கிலியம் வாங்க முடியலங்கிறது போக வீட்டுல சாப்பாடே இல்லை, 2 நாளா சாப்பாடும் சாப்பிடல. அப்போ மனைவி தன்னுடைய மாங்கல்யத்தை கொடுத்து, இதை கொடுத்து நீங்க போய் நெல்லு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றார். இவர் போறார், போய் ஆஹா காசு இருக்கேன்னு குங்கிலியம் வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கு குங்கிலிய திருப்பணி பண்ண ஆரம்பிக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன, சேவை செய்யறது என் வேலை, சேவை செய்யறவனை பாத்துக்கிறது சிவபெருமான் வேலை அப்படின்னு அவர் இருக்கார். சோ கடைசியில என்ன ஆகுது, அப்கோர்ஸ் சிவபெருமான் அவருக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கிறார். அவர் கோவில்ல இருக்கும் போதே அந்த கணவன் திரும்பி வரலையேன்னு அந்த மனைவியும் குழந்தைகளும் வீட்டுல இருக்கும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து அந்த எல்லா செல்வமும் கொடுக்கிறார் சிவபெருமான். எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு இறைவன் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரகலாதன் மாதிரி, நாயன்மார்கள் மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும், ஒரு சித்தி அமையும், இறைவனுடைய தர்சனம் அமையும். சோ இந்த மாதிரியாக ஒரு விவசாயாத்மிக புத்தி இருக்கிறவன் தான் இந்த சுனஷேகர். எல்லாம் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுதான் அந்த கதையோடைய டோட்டல் இது. இப்ப வர்ண பகவான் வந்து பார்த்தோம்னா, வர்ண பகவான் மேல ஒரு சுத்தம் இருக்கு. நம்ம துர்கா சுத்தம், விஷ்ணு சுத்தம் எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி வருண பகவானுடைய சுத்தத்துல கூட பார்த்தோம்னா, அதில் முதல்லயே என்ன பிரார்த்தனைனா, வர்ண பகவானே என்ன இந்த 3 கிரந்தியில இருந்தும் என்னை விடுவி, இந்த 3 பந்தத்திலயும் என்னை விடுவின்னு தான் முதல்ல அந்த மந்திரமே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பாவம் என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் எனக்கு வந்து நிவர்த்தி பண்ணி என்னை தர்ம வழியில போகவை. ஒருவேளை நான் வந்து யாருக்காவது தெரிந்தோ தெரியாமலோ ஏமாற்றி இருந்தாலோ பொய் சொல்லி இருந்தாலோ தயவு பண்ணி உன்னுடைய அந்த கயிறை என் மேல போட்டுறாத, என்னை வந்து மன்னிச்சு என்னை நல்வழி காமி அப்படின்னு சொல்லி வர்ண பகவான் கிட்ட ரொம்ப பிரார்த்திச்சுக்கிற சில மந்திரங்களும் இருக்கு வேதத்துல, இந்த சுத்தத்திலையும் இருக்கு. சோ வர்ண பகவான் வந்து தவறு செய்யறவர்களை தண்டிக்கிறது மட்டும் இல்லாமல், நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு விழறாரு இல்லையா ஹரிಶ್ಚಂದ್ரன், நான் தப்பு இந்த மாதிரி நான் என்னுடைய பாசத்தால நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அவர் மன்னிக்கிறார், அதையும் மன்னிக்கிறாரு. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ஸ்ட்ரிக்டா இருக்காரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் கருணையும் உடையவர் அப்படிங்கிறது ரிக்வேதத்துல வருண பகவானை பத்தி நிறைய இல்ல, ஒரு போர்ஷன் அவரை ரொம்ப பிரைஸ் பண்ணி சொல்லியிருக்கு. இது வர்ண பகவான் பத்தினும் சுனஷேபனை பத்தினும் ஒரு கதை. அப்புறம் சுனஷேபன் விடுபடுறான் இல்லையா, விடுபட்டப்புறம் அப்பா யாருன்னு ஒரு கேள்வி வருது. இப்ப பந்தத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய அப்பா அம்மா வேற, பந்தத்துல இருந்து விடுபட்ட அப்புறம், ஏன்னா அப்பாவோட டெபினேஷனே வந்து யாரு ரட்சிக்கிறானோ அவன் தானே அப்பா. அப்ப உண்மையான ரட்சிக்கிறதுங்கிறது என்னன்னா, இந்த சம்சாரத்துல இருந்து என்னை யாரு ரட்சிக்கிறானோ அவன் அப்பா ஆயிடுறான். அதனால விஸ்வாமித்திரர் அப்பாவாக ஆறார், ஏன்னா அவர் தானே குரு. அவர் அப்பாவாக ஆகி அப்புறம் சுனஷேபன் விஸ்வாமித்திரர் கிட்ட போய் விஸ்வாமித்திரர் அவர் தன் மகனாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது இந்த சுனஷேபன் கதையினுடைய ஒரு ஆழ்ந்த கருத்து. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சேன், பட் மேபி நெக்ஸ்ட் வீக் அதை
நான் கொஞ்சம் கண்டினியூ பண்றேன். இப்ப டைம் ஆயிடுச்சு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.